மூட நம்பிக்கை எனும் சேற்றில் மாட்டிக்கொள்ளாதே. ரொம்ப அற்புதமான விஷயந்தான் இது. வாழ்க்கைங்கிற தத்துவத்தில் எப்பொழுதுமே நீங்கள் மூட நம்பிக்கைக்குள்ளே மாட்டிக்கிட்டிங்கன்னா அந்த மூட நம்பிக்கையில் இருந்து நீங்கள் வெளியே வர்றது அப்படிங்கிறது சாதாரண விஷயம் அல்ல. மூட நம்பிக்கை அப்படிங்கிறது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை மட்டுமல்ல, உங்களுடைய வளர்ச்சியும் நிறுத்தக்கூடிய சக்தி அந்த மூட நம்பிக்கைக்கு உண்டு. மூட நம்பிக்கை எதற்காக ஒரு மனிதன் பயன்படுத்த வேண்டும் என்றால், மூட நம்பிக்கை எதற்காக உருவாக்கப்பட்டது என்றால், மனிதன் எப்பொழுதுமே வாழ்க்கையில் வளர்ச்சி அடையக்கூடாது என்பதற்காக இந்த பூமியில், இந்த பிரபஞ்சத்தில் மனிதனுக்காகவே உருவாக்கப்பட்டது தான் இந்த மூட நம்பிக்கை. மனிதனுடைய வாழ்க்கையை வளர்ச்சியை இருக்கக்கூடாது என்பதற்காக பயன்படுத்தப்பட்டது தான் இந்த மூட நம்பிக்கை. மூட நம்பிக்கை என்பது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் எப்பொழுதும் வளர்ச்சியை மட்டுமல்ல, மகிழ்ச்சியும் அளித்துவிடும் என்பதுதான் உண்மை. இந்த மூட நம்பிக்கை யார் உருவாக்கினார்கள் என்றால், வாழ்க்கையில் எப்பொழுதுமே மனிதன் வளரக்கூடாது என்ற எண்ணத்தை வைத்துதான் இந்த மூளையே இல்லாத மனிதர்கள் தான் இந்த மூட நம்பிக்கையை உருவாக்கி இருக்கிறார்கள் என்பது உண்மை. வாழ்க்கை என்ற தத்துவத்தை நீங்கள் தெரிந்து கொண்டால் பகுத்தறிவை நீங்கள் முழுமையாக பயன்படுத்த வேண்டும். அப்படி பகுத்தறிவை முழுமையாக பயன்படுத்தாத ஒரு மனிதர்கள்தான் இந்த மூட நம்பிக்கையை உருவாக்கி இருக்கிறார்கள் என்பது உண்மை. இந்த மூட நம்பிக்கையை எதற்காக உருவாக்கினார்கள் என்றால், மனிதனே தனக்குத்தானே விதித்து கொண்ட ஒரு கட்டுப்பாடு என்று நினைத்து உருவாக்கியதுதான். ஆனால் அது காலப்போக்கில் மனிதனுடைய வாழ்க்கையை புரட்டி போடக்கூடிய சூழ்நிலையாக அது மாறிவிட்டது என்பதுதான் உண்மை. மனிதனுடைய வளர்ச்சியை தடுக்கக்கூடியது இந்த மூட நம்பிக்கை. ஆகையால் மூட நம்பிக்கையை யாரும் பயன்படுத்த வேண்டாம். வாழ்க்கையில் நம்பிக்கைதான் இருக்க வேண்டுமே ஒழிய மூட நம்பிக்கை இருக்கக்கூடாது. வீட்டுக்கு அருகில் ஒரு பூனை சென்றாலும் சரி, வீட்டுக்குள் ஒரு வெள்ளை சீலை அணிந்திருந்த ஒரு பெண்ணாக இருந்தாலும் சரி, அது அவரவர்கள் வீட்டில் இருக்கும்போது அது பெரிதாக தெரிவதில்லை. அடுத்தவர்கள் வீட்டில் அதை பார்க்கும்போதுதான் இந்த மூட நம்பிக்கை உருவாகிறது. மூட நம்பிக்கை என்பதை உங்களுக்கு மட்டுமல்ல, பிறருக்கும் அதை பயன்படுத்தக்கூடாது என்பதுதான் உண்மை. தனக்கொன்றும் பிறருக்கொன்றும் என்று நினைப்பது என்பது அது சரியானது அல்ல. மூட நம்பிக்கை இருந்தால் ஒரு மனிதனுடைய வாழ்க்கை வளர்ச்சி இருக்காது. மூட நம்பிக்கை பயன்படுத்தினால் அந்த மனிதனுடைய எண்ணம் தூய்மையாக இருக்காது. ஆகையால் மற்றவர்களை எப்பொழுதும் காயப்படுத்தாமல், மனதை காயப்படுத்தாமல் நீங்கள் எப்பொழுதும் வாழ்க்கையில் பயணம் செய்ய வேண்டும். மூட நம்பிக்கை என்பது ஒரு மனிதனுடைய வளர்ச்சியை மட்டுமல்லாமல் உங்களுடைய மகிழ்ச்சியும் அளித்துவிடும். அது மட்டுமல்ல, மூட நம்பிக்கையை கடைபிடிக்க யார் ஒருவர் கற்றுக்கொள்கிறார்களோ அவரை சார்ந்தவர்கள் எல்லோருமே மகிழ்ச்சி இல்லாமல் இருப்பார்கள் என்பதுதான் உண்மை. மூட நம்பிக்கை உள்ளவர்களை மற்றவர்கள் எளிதாக எண்ணத்தை கவர முடியும் என்பதுதான் உண்மை. ஆகையால் எப்பொழுதும் நீங்கள் மூட நம்பிக்கை இல்லாமல் மற்றவர்களுக்கு எடுத்துக்காட்டாக, அறிவில் சிறந்தவர்களாக நீங்கள் வாழ கற்றுக்கொண்டால் உங்களுடைய வாழ்க்கை மட்டுமல்ல, உங்களை சார்ந்த அத்தனை பேரும் அற்புதமாக வாழ முடியும் என்பதுதான் உண்மை. மூட நம்பிக்கை என்பது இறைவன் உருவாக்கியது அல்ல. மனிதன் தனக்குத்தானே ஒரு தீய விஷயத்தை உருவாக்கி வைத்திருக்கிறான் என்பதுதான் உண்மை. ஆகையால் எப்பொழுதும் நீங்கள் உங்களை நம்பி வாழுங்கள். நம்பிக்கைதான் வாழ்க்கை, மூட நம்பிக்கை வாழ்க்கை அல்ல. நம்பிக்கை வையுங்கள் இறைவனிடம், உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் என்பதுதான் உண்மை. நன்றி.